வணக்க மக்களே! இது உங்க ஆர்கே தமிழன். நான் உங்க ஆர்கே. போன எபிசோட்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சன் ஃபேமிலியோட பட்லர் வந்து கொன்றுப்பாரு. சரி, இந்த எபிசோட்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நமக்கு இப்போ கதைக்குள்ள போவோம். நம்ம ஹீரோ சன் ஃபேமிலியோட பட்லரை கொன்னுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்காப்புல. கத்தி முடிச்சோடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இப்போ தான் நான் உங்களை எல்லாத்தோட பவரையும் வந்து அப்சர்வ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ட்ரைனுன்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ஆர்ட்டோட பவரை வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண பார்க்குறாரு அந்த அரே மூலியமா. அப்போ தான் நம்ம யங் மிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த அரே வந்து ஃபுல்லாமே வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம யங் மிஸ் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பக்கம் ஒரு அரேவியை க்ரியேட் பண்ணி அந்த அரே மூலியமாக அந்த இடத்துல இருக்க மொத்த ஈவில் ஸ்பிரிட் மட்டும் இல்லாமல் அவர் கொன்ன எல்லாத்தோட பவரையும் வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வந்து அந்த பவரை அப்சர்வ் பண்ண அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அடுத்த லேயர் மாற்றி லேயராக வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகி பிரேக் த்ரூ அடைஞ்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவோட பவர் லெவல் வந்து நெக்ஸ்ட்டு குயிக் ஹண்ட்ரட் ஸ்டேஷன்லேருந்து போர்ஜிங்க வந்து அடைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாப்புல, நான் கடைசியாக நெக்ஸ்ட் லெவலை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பவர் வந்து அவர் உடம்புல வந்து வெளியே அப்படியே லீக் ஆக ஆரம்பிக்குது. அது லீக் ஆக நம்ம ஹீரோ இன்னும் ஒரே ஸ்டெப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொத்த பவரையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப அந்த இடம் மொத்தமாக சுற்றி ஃபுல்லாக வெடித்து சிதற ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ எப்படியோ கடைசியாக நான் அந்த ஃபைனல் ஸ்டெப் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன வாட்டி அவருக்கு இன்னும் தேவையானது எல்லாமே ஒரே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அடையிறதான் நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. அவர் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே திரும்ப ஆரம்பிப்பாப்புல. அவர் திரும்ப போதே பார்க்குறப்ப தான் யங் மிஸ்ஸும் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை தேடிட்டு வருவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் அவங்கள திரும்பி பார்ப்பார். அப்போ தான் யங் மிஸ் வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க, "ஜோஃபன், நீ பண்ணி கொடுத்த அரே வந்து உடஞ்சி போச்சு. அது வந்து பிரேக் ஆனதோடு மட்டும் இல்லாமல் அது வெடித்து சிதறிடுச்சு" அப்படின்பாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், அந்த ஸ்பிரிட் கிறிஸ்டலோட பவர் வந்து காலியாக இருக்கும், அதனால தான் அது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதை கேட்ட உடனே அந்த இடத்துல வந்து அவங்க கூட இருந்த கார்டியன் வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்ப்பார். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நிற்பார். அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திருப்பி திருப்பி பார்த்துப்பாங்க. ஆனால் அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த கார்டியன் வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பார். அதோட வந்து தேங்க்யூ உங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றுனதுக்குன்னு சொல்லுவார். இதை கேட்ட உடனே ஹீரோவும் யங் மிஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்ப்பார், இவன் எவ்வளவு தான் வந்து முட்டாளாக இருந்தாலும் இவனுக்கு வந்து அந்த குடும்பத்து மேலே விசுவாசம் இருக்குது, இவனை இப்போதைக்கு தட்டி கொடுக்கறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு, நீங்கள் இந்த குடும்பத்தோட ஹெட் கார்டியன், நான் வெறும் ஒரு சர்வன் தான், எனக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யங் மிஸ்ஸை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டது உடனே நம்ம கார்டியனும், யங் மிஸ் நமக்கு ஃபேமிலிக்கு ஒரு வாரியர் கிடச்சிருக்காங்க அப்படின்மா. யங் மிஸ் வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி முழிப்பா. அதை முழிச்ச உடனே நம்ம கார்டியன் பார்த்துட்டு ஒரே குஷியில் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவான். சரி, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே பக்கத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹெட் கார்டியன் வந்து நம்ம யங் மிஸ்க்கு அடுத்து கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் சீஃப் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து யோசிப்போம், ஓ சீஃப் ஃபேமிலியோட கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு யங் கார்டியன்கிட்ட கேட்போம். அந்த கார்டியன் வந்து சொல்லுவோம், ஆமாம் சீஃப் ஃபேமிலின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி, அதோடு நம்ம யங் மிஸ் வந்து அந்த ஃபேமிலியில் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட உடனே நம்ம வந்து ஹீரோ யோசிப்போம், சீஃப் ஃபேமிலியோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு இனிமேல் இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அவங்களோட சேஃப்டியை பற்றி நான் கவலைப்பட தேவையில்ல, இந்த ஹார்ட் டீமன்லேருந்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இனிமேல் நம்ம நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் அங்கேருந்து கிளம்பவும் ஆரம்பிப்பாங்க. அடுத்த சீன்லேயே வந்து நமக்கு ஒரு சூரிய விடியலை தான் காமிப்பாங்க. இந்த சூரிய விடியல் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு சிம்மாசனத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சீனையும் காமிப்பாங்க. அதோட வந்து கீழே ஒருத்தர் மண்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறவன் வந்து கேட்பான், அந்த சன் ஃபேமிலியோட பட்லர் வந்து என்ன செத்துட்டானா இல்லை அவன் மிஷனில் கம்ப்ளீட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கீழே மண்டிகிட்டு இருக்கிறவன் வந்து தலையை குமிஞ்சு சொல்லுவான், மாஸ்டர் அவன் வந்து மிஷனில் ஃபெயில் ஆகிட்டான், அது மட்டும் இல்லாமல் இறந்துட்டான், அந்த டார்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபென்ஸ் சிட்டிக்கு போயிடுச்சு அப்படின்பா. அப்போ தான் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கவன் சொல்லுவான், சரி நீ அவங்கள கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இரு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அங்கே உட்காந்துட்டு இருந்தவன் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பான். அப்போ தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தவன் வந்து சிம்மாசனத்தை விட்டு எந்திரிச்சு அங்கே பின்னாடி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு துணியை விலக்கி, மாஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்து அங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த டிராகன் பால்ம் எனக்கு கிடைக்கிற வரல நான் யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன், யாரையுமே வந்து நான் உயிரோடவும் விட மாட்டேன், அந்த டெக்னிக் வந்து எனக்கு வேணும், அது கிடைச்சதுக்கப்புறம் நான் உன்னையும் சேர்த்து வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த ஓல்ட் மேனோட கண் ஃபுல்லாமே செவந்து போயிடும். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு, இந்த ஓல்ட் மேன் யார், நம்ம ஹீரோ எல்லோரும் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு
நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய்.